உங்க வீட்டுல தண்ணி மோட்டர் போட்டிருக்கீங்களா? வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த மோட்டர் போட்டோம்னு அவஸ்தைப்படுறீங்களா? கரண்ட் பில் எச்சாகணுமா கம்மியாகணுமா? தண்ணி வேகமா வரணுமா கம்மியா வரணுமா? சப்மர்சல் மோட்டார் இருக்கும், கம்ப்ரஸர் மோட்டார் இருக்கும். என்ன பிளஸ் என்ன மைனஸ் வாங்கிட்டு போறது காட்டிலையும் நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்மர்சிபிள் பம்ப் வாங்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களுடன் நான் ரமேஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எங்க வீட்டில் சப் மோட்டார்ல என்ன ப்ராப்ளம் வந்தது, அதாவது போர்வெல்ல இருக்கக்கூடிய சப் மோட்டார் என்ன கம்ப்ளைண்ட் வந்தது, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி என்னோட அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் சப்மர்சிபிள் மோட்டர் தான் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதாவது சிங்கிள் ஃபேஸ் அது 3 HP மோட்டார்னு நினைக்கிறேன். டெக்ஸ்மோல தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது அதான் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா, 4 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 72,000 ஆச்சு. அதாவது இன்ஸ்டலேஷன் சார்ஜு, அதுக்கப்புறம் மோட்டரு, ஒயரு, பைப்பு, ஆசீர்வாத் பைப்பு எல்லாமே போட்டதுக்கு இவ்வளோ செலவாச்சு. இந்த 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு மோட்டர் ரன் ஆச்சு, ஆனால் தண்ணி வரல. நானும் ஒரு 2-3 நாள் திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். என்ன கம்ப்ளைண்ட் தெரில. அதனால இன்ஸ்டலேஷன் பண்ணவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி மோட்டர் ரன் ஆகுதுங்க, ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸில் நீக்கி கெப்பாசிட்டர் பாக்ஸ் சொன்னாங்க. அந்த கெப்பாசிட்டர் எதுவும் போயிருக்கான்னு வெடிச்சிருக்கான்னு பாருங்கன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலைங்க. அப்படி இல்லைன்னா உள்ளுக்கு பைப்பில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குங்க, மோட்டரில் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பைப் லென்த் போடுறோம் இல்லைங்களா, நம்ம பைப் வந்து கிட்டத்தட்ட 600 அடிக்கு போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் கழட்டி பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஜீப் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எல்லா பைப்பையும் கழட்டிட்டு ஒவ்வொரு பைப்பாக பார்க்கும்போது அந்த கடைசி மோட்டருக்கு மேலே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பைப் வந்து வெடிச்சிருந்ததுங்க. அது வெடிச்சதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டர் வந்து தண்ணி இல்லாமல் ரன் ஆயிருக்கு. இந்த தண்ணி இல்லாமல் ரன் ஆகிறதுக்கு நம்ம ட்ரையர் அந்த இது மோட்டர் ஒன்று போட்டிருக்கோம் செட்டப்பு. அது போட்டிருந்தாலுமே அந்த ஆம்ஸ் ரேட்டிங் வந்து முன்ன பின்ன மாறுறதுனால வெறும் தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓட்டி அந்த ஹீட் ஆகி அந்த பைப் வந்து உங்களுக்கு வெடிச்சிருக்குங்க. அந்த பைப் வெடிச்சிருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருக்குங்க. ஸோ இது தவிர்க்கிறதுக்கு நம்ம மாற்றா நம்ம வந்து கம்ப்ரஸருக்கு போகலாமா அப்படின்னா, அதில் உள்ள நிறை குறைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம நண்பர் வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் மோட்டருங்க. இவரும் கிட்டத்தட்ட ஒரு 860 அடிக்கு போட்டிருக்காரு. இதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு 80,000 செலவு பண்ணியிருக்காரு. நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னா ஒரு 72,000 செலவு பண்ணியிருக்கேன். அப்ப கம்ப்ரஸர் மோட்டருக்கு வந்து 80, நம்மளுக்கு வந்து ஒரு 72. இப்ப பிரச்சனை டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. ஆனா இது இனிஷியலா நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா போதும். இதுல ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வராது. என்ன தண்ணி இல்லைனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து இழுத்து விடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் காத்து வரும், கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் காத்து வரும், கொஞ்சம் தண்ணி வரும். ஆனா தண்ணி இல்லைனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் பில்லு வந்து அதிகமாயிடுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், தண்ணி வரலைன்னா நம்ம பார்த்து மோட்டர் ஆஃப் பண்ணணும். அப்ப அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுல இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரு தடவை நம்ம இதை போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, எப்பயாவது வந்து இதுல இந்த உப்பு சால்ட் இருக்கு இல்லைங்களா, அது எதாவது அடைச்சிக்கிச்சுன்னா அதை கிளீன் பண்றது மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெளியே வந்து டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்து வெளியிலே மோட்டரை கழட்டிட்டும் போய்க்கலாம். இல்ல அவங்களே இங்க வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளே மாதிரி இந்த ஜீப் எடுத்துட்டு வர்றது, அந்த ஜீப் இறக்கி ஏத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதுன்னா, நம்ம வீட்டுக்கு 6,500 பண்ணாங்க. இதே டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி 7,000 8,000 இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஜீப் இருக்கிற இடத்துக்கும் இங்கேக்கும் ஒரு வாடகை, அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு, அதாவது பைப்பை ஏத்துறதுக்கு, திருப்பி பழையபடி இறக்குறதுக்கு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 6,500 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அது போக சின்ன அந்த கிரீஸு, டேப்பு, அப்புறம் உடஞ்சு போன பைப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு செலவாக வரும்போது, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 72,000 செலவு பண்ணோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம செலவு பண்ணது ஒரு 10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 9,500 ரூபாய் செலவாயிடுச்சு. இந்த ஜீப் எக்ஸ்பென்சஸ்,
அதுக்கப்புறம் பைப் வாங்கினது, அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கு கொடுத்த லேபரு, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 9,500 10,000 வச்சுக்கலாம். சிமெண்ட் போட்டது எல்லாமே 10,000 ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷத்துல இது ஒரு செலவுங்கும் போது திருப்பி என்ன பிரச்சனைனாலும் நம்ம அந்த ஜீப்பை கூட்டிட்டு வரணும். அந்த ஜீப்பை கூட்டிட்டு வந்தோம்னா ஒரு 7,000 கழுந்து போயிடுங்க. அது போக டெக்னீஷியன் காஸ்ட், இந்த மாதிரி ரன்னிங் காஸ்ட் அதிகமாகுது. அதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியை வேகமா இழுத்துரும். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சல்லுன்னு இழுத்துட்டு ஆஃப் ஆயிரும். ஒரு கம்ப்ரஸர் மோட்டர் ஒரு மணி நேரம் ஓடுது அப்படின்னா, நம்ம சப்பு ஒரு அரை மணி நேரத்திலே அந்த தண்ணியை இழுத்துரும். அதான் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கு கரண்ட் பில் அதிகமாகாது, இது கரண்ட் பில் அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். சோம்பேறித்தனம்னா, இப்ப நம்ம மோட்டர் போட்டு நம்ம ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த மோட்டர் போட்டோம்னா தண்ணி வருதா வரலையா, தண்ணி எவ்வளவு வேகமா வருது, இதெல்லாம் கண்காணிச்சு சரியா பராமரிச்சோம்னா நம்மளுக்கு கம்ப்ரஸர் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். பெருசா செலவு வைக்காது. ஆனா கரண்ட் பில் மட்டும் ஆகக்கூடாதுன்னா நம்ம கரெக்டா பார்த்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இதே சப் அப்படின்னா சீக்கிரமா இழுத்துரும். ஆனா அதையும் நம்ம கண்காணிச்சு தான் செய்யணும். இப்ப நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே பாத்தீங்கன்னா, மோட்டர் ஹீட் ஆகி தான் பைப் வெடிச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு அதுவும் பெஸ்ட் தான். ஆனா என்னோட ரெக்கமெண்ட், நான் இப்ப சப்பு போட்டதுனால கம்ப்ரஸர் போட்டிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்றேன். இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க சப்பும் போட்டிருக்கலாம், இல்ல கம்ப்ரஸரும் போட்டிருக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க இதுல தெரிவிங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்க கம்ப்ரஸரே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்ல இப்பயே அந்த ஜீப்புக்கு 6,500 7,000 செலவு பண்றாங்கன்னா, இனி போக போக அது 10,000 ஆகலாம், 15,000 ஆகலாம். இந்த மாதிரி வரலாம். ஒரு வீடு கட்டி 10-20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி செலவுகள் வரத்தான் செய்யும். தண்ணிங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருள். அது இல்லைன்னா நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்து செய்யுங்க. வெளியே ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம் கம்ப்ரஸர்ல. சப்புன்னா அது என்ன ஃபால்ட்டுன்னு பாக்குறதுக்கே நம்மளுக்கு பேசிக்கா எவ்வளவு செலவாகுது. அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எந்த மோட்டர் வாங்கலான்னு. இந்த 10,000 நம்மளுக்கு இந்த மோட்டர்ல செலவாச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது என்ன ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டருக்கும் அதுக்குள்ள லேபருக்கும் செக் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு 1,000 செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மோட்டர்ல கழட்டி பார்க்கலாங்க. பைப் உடைஞ்சிருந்ததுன்னா பைப்பை மாத்திரலாம், ஒயர் கட்டா இருந்ததுன்னா ஒயரை டேப்பிங் பண்ணிடலாம், இல்ல மோட்டர் கம்ப்ளைண்ட்னா நம்ம மோட்டர் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் சொன்னாங்க. ஏன்னா உள்ளுக்கு போருக்குள்ள இருக்கிற இந்த 3 விஷயம் தான். அதாவது பைப்பு, ஒயரு, அடுத்த சப்பு. நம்ம போட்டது டெக்ஸ்மோ கம்பெனி. அந்த டெக்ஸ்மோ கம்பெனியா இருந்தாலும் 2 வருஷம் தான் அதுக்கு வாரண்டி. 2 வருஷம் தாண்டிட்டாவே உங்களுக்கு அது வாரண்டி கிடையாது. இருந்தாலும் மோட்டர் கம்ப்ளைண்ட் வராது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் மோட்டர்ல ப்ராப்ளம் வராது. அதனாலதான் டெக்ஸ்மோக்கு போனேன். சரி கழட்டுங்க, என்ன ஆனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒன்னொன்னா கழட்டி பார்த்துருந்தாங்க. இப்படி கழட்டி பார்க்கும்போது என்ன ஃபால்ட்டா இருந்ததுன்னா, அந்த பைப்பு, அந்த மோட்டருக்கு மேல உடைய முதல் பைப் நம்மளுக்கு வெடிச்சிருந்துச்சு. மற்ற எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இப்ப இந்த ஒத்த பைப்பு வெடிச்சதுனால, சிங்கிள் பைப்பு இந்த ஒரே ஒரு இடத்துல ஓட்ட இருந்ததுனால அதை மாத்துறதுக்கு எனக்கு 10,000 செலவாயிடுச்சு. இப்ப மோட்டர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதே மோட்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா, அந்த மோட்டரை தூக்கிட்டு நம்ம ஏதாவது 2 வீலரா இருந்தா 2 வீலர் எடுத்துட்டு போகலாம், இல்லாட்டினா பெரிய வண்டியை வச்சுதான் எடுத்துட்டு போனோம். அதை போய் அந்த கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு 15,000 அது மாதிரி செலவாகுங்க. ஏன்னா மோட்டரோட காஸ்டே உங்களுக்கு புது மோட்டர் காஸ்டே ஒரு 22,000 23,000 தான் வருது. திருப்பி அது காயில் கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 பக்கம் செலவாயிடும்னு வச்சுங்களேன். அதனால இந்த சப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒயர் கம்ப்ளைண்ட்னாலும் சரி, டியூபு கம்ப்ளைண்ட்னாலும் சரி, மோட்டர் கம்ப்ளைண்ட்னாலும் சரி, இறக்கி ஏற்றுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு 6,500 7,000 செலவாகுது. அது போக அதுல ஒயர் போயிருந்தா அதுக்கு டேப்பிங் அடிக்கணும், அதுக்கு ஒரு தனி சார்ஜ் ஆகும். இல்ல ஒயரே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா உங்களுக்கு 600 அடி 700 அடி 800 அடிக்கு நீங்க ஒயர் போகுது. அதுல ஏதாவது கனெக்ஷன்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா முழு ஒயரையும் மாற்ற சொல்லுவாங்க. அப்போ ஒயர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மோட்டரே கம்ப்ளைண்ட்னா அதையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது மோட்டரை ஃபுல்லாவே இது வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னா மோட்டர் மாற்றணும். இல்ல காயில் மட்டும் போயிருந்தது அப்படின்னா காயில் மட்டும் சுத்திக்கலாம். ஸோ இதுல இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இதே வெளி மோட்டர்லயும் பிரச்சனை வரலாம். ஆனா என்ன, வெளி மோட்டர்னா டைரக்டா வெளியில எந்த பிரச்சனையா இருந்தாலும் மோட்டர் கழட்டிட்டு போய் பாத்துக்கலாம். ஆனா இது ஒரு தடவை பாக்குறோம் பிரச்சனை அப்படின்னா பாக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு 7,000 குறைஞ்சபட்சம் செலவாகும். அந்த 7,000 வேற வழி இல்லாம செலவு பண்ணணும். ஆனா அதை நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சப்பு போட்டீங்க, ஸ்பீடா தண்ணி வந்துருது அப்படிங்கும் போது இந்த விஷயத்த நீங்க பேர் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க மோட்டர் வாங்குறவங்க
யோசிச்சு பண்ணுங்க. என்னால ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், பெருசா செலவு வரக்கூடாதுன்னா பெட்டர் ஐடியா நீங்க கம்ப்ரஸருக்கு போயிடுங்க. இல்ல வந்தா நான் பாத்துக்க முடியும், டெஸ்ட் அந்த மாதிரி ஃபால்ட் வந்தாவே இவ்வளவு செலவாகும், கழட்டி பாக்குறதுக்கு இவ்வளவு செலவாகும், என்னால 7000 ஒரு விஷயம் இல்ல 10,000 ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க சப்புக்கு போய்க்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு மோட்டர் ஃபால்ட்னாலும் நீங்க அது பார்த்துதான் ஆகணும். இன்னொரு விஷயம், இது நம்மளுடைய கவனக்குறையினால வருது. மோட்டர் கரெக்டா பார்த்து கரெக்டா ஆஃப் பண்ணணும். தண்ணி விழுகுதா விழுகலையா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு செய்யணும். நம்ம அந்த தண்ணி விழுகுதா, நம்ம மோட்டர் போட்டு எங்கேயோ போயிடக்கூடாது. மோட்டர் போட்டா தண்ணி விழுகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சப்பா இருந்தாலும் பெருசா கம்ப்ளைண்ட் வராது. ஆனா சப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருஷமாக என்ன ஆகும்னா அந்த பைப் உடைஞ்சு போற கம்ப்ளைண்ட் வரும். இதை நான் இன்னொரு இடத்துல பார்த்திருக்கேன். நம்ம மோட்டரை ஆன் பண்ணும்போது லைட்டா ஒரு ஷேக் ஆகி தான் மோட்டர் ஆன் ஆகும். அப்படி ஒவ்வொரு தடவை ஷேக் ஆகும்போது கரெக்டா அந்த பைப்பு முறுக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஒரு கட்டத்துல உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உடைஞ்சது அப்படின்னா மோட்டர் போய் சேத்துல விழுந்துரும். அது இன்னும் பிரச்சனை. அது வந்து இந்த ஜீப்ல இருக்க டீம் அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கேமரா உள்ளுக்கு செலுத்தி எந்த இடத்துல மோட்டர் விழுந்திருக்குன்னு பார்த்து கொக்கி போட்டு எடுக்கிறது, அது ஒரு டீம் இருக்கிறாங்க. இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க சப்புல. இது சொன்னோன்னு பயந்துக்காதீங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. மோட்டர் ஒரு கால் உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரிதான் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு கொக்கி மாதிரி போட்டு கரெக்டா கேமரா விட்டு அந்த கொக்கியில போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு நம்ம ஈரோட்ல குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, திருப்பூர் மாவட்டம். அந்த ஏரியால இது மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு உண்டான ஆளுங்க இருக்காங்க. ஒரு கால் மோட்டர் கலந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க, அது அவங்கதான் எடுப்பாங்க. அதனால இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க சப்புக்கு போங்க. இல்லைங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னா நீங்க கம்ப்ரஸருக்கு போய்க்கலாம்.